அண்ணன் திருமா பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிபிஐ மேலலாம் எங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. தமிழக காவல்துறையே நல்ல நேர்மையான விசாரணை கொடுப்பாங்க. சிபிஐ போனாதான் நீதி கிடைக்கும்ன்றதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாங்க. பட் அதே திருமா அண்ணன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வேங்கிய வயல்ல தமிழக காவல்துறையை நாங்க நம்பல. வேங்கிய வயல் விஷயத்துல நாங்க சிபிஐ தான் நம்புறோம். சிபிஐக்கு வழக்க மாத்துங்கன்றாங்க. ஆனா இந்த விஷயத்துல சிபிஐ மேல நம்பிக்கை இல்லைன்றாங்க. அந்த கட்சி வந்து ஒரு விசித்திரமான கட்சி. அந்த கட்சியை பத்தி அதிகமா பேசக்கூடாது. அதாவது மனிதர்கள் கட்சியை பத்தி பேசலாம், விலங்குகளின் கட்சியை பத்தி அதிகமா பேசக்கூடாது. அந்த கட்சி மதுரையில அரசரடின்னு ஒரு பகுதி, பெரியார் பேருந்து நிலையத்துக்கு மேற்கு பக்கம் இருக்குது. அங்க வந்து கிறிஸ்தவ மிஷினரிகளின் தலைமையகம் ஒன்று இருக்கிறது. அதோடு நெருக்கமான கட்சி அது. அப்ப ஒரு மாதிரியான விசித்திரமான கட்சி. அதனால் அந்த கட்சியை பற்றி அதிகமாக பேசக்கூடாது. அவர்களை பற்றி இப்பொழுது எல்லோருக்கும் தெரிந்து விட்டது. அதனாலும் அதை பற்றி அதிகமாக பேச வேண்டிய தேவையில்லை. இந்த கட்சியை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர்கள் எப்பொழுது என்ன பேசினார்கள், அதாவது வந்து நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகளுக்கு உறுப்பினராக செல்வது, வெற்றி பெற்று தேர்தல் அரசியலில் ஈடுபடுவது மிக இழிவானது என்று ஒரு மாதிரியான உதாரணம்லாம் சொன்னார். பன்றிகள் தொழுவக்கூடிய அது லெனின் சொன்னது. அதெல்லாம் இவங்க சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. அதை விட மோசமாக சொன்னார். சாப்பிடுவது வாழைப்பழமாக இருந்தாலும் வெளியே வருவது மலமாகத்தான் இருக்கும்னாரு. அப்ப இப்ப அவர் எப்படி வெளியே வந்திருக்கிறார்? அவர் உதாரணமே, அவர் சொன்ன எடுத்துக்காட்டு அது. அவர் வாயால் சொன்ன எடுத்துக்காட்டின்படி அதை வச்சு அவரை நீங்க மதிப்பீடு செய்யுங்கள். நாடாளுமன்றம் போனார் அல்லவா, வெளியே வந்தார் அல்லவா, எப்படி வந்திருக்கிறார்? இதுக்கு மேல அந்த கட்சியை பத்தி ஏன் பேச வேண்டும்? அந்த கட்சி இன்னும் கொஞ்ச நாள்ல மக்கள் மறந்து விடுவார். அந்த கட்சி தோன்றியது, வளர்ந்ததற்கு ஒரு தேவை இருந்தது. தலித் மக்களுடைய தன்மான உணர்ச்சியின் வெளிப்பாடாக தலித் மக்கள் அதை பார்த்தார்கள். தலித் மக்களில் பெரிய பிரிவு தங்களுடைய தன்மானத்தின் வெளிப்பாடாக பார்த்தார்கள். ஆனா இப்பொழுது அவர்களே புரிந்து கொண்டிருப்பார்கள். இறையூர், வேங்கை வயல், நாங்குநேரி அந்த நிகழ்வுகளுக்கு பிறகு அவர்களே புரிந்து கொண்டிருப்பார்கள் இவர் எப்படிப்பட்டவர் என்று. அதனால் முன்பு இவருக்கு இருந்த ஆதரவு, முன்பு கிடைத்த வாக்குகள் இனிமேல் கிடைக்குமா, ஆதரவு வாக்குகள் கிடைக்குமா என்பதே ஐயத்திற்குரியது. அதனால் அந்த கட்சி திரும்ப சொல்றாங்க, எனக்கு பிரதமர் ஆகிறதுக்கான தகுதி கிடையாது, நான் ஏன் ஆகக்கூடாது? ஆகலாமே. மக்களை நேசிப்பவர்கள் பிரதமர் ஆகலாம், அது ஒரு கணக்கு. ஆனா இந்தியாவில் இதுவரைக்கும் கொஞ்சம் அப்படியே நடக்கலாம், இப்படியே நடக்கலாம். கார்பரேட்டுகளின் நண்பனாக இருந்தால், கார்பரேட்டின் கைக்கூலியாக இருந்தால் பிரதமர் ஆகலாம். நரேந்திர மோடி அவர்கள் கார்பரேட்டின் கைக்கூலி, இந்திய கார்பரேட். அந்நிய கார்பரேட்டுக்கும் அவர் வேண்டப்பட்டவர் தான். அப்ப இந்திய கார்பரேட் யாரு? ஜியோ, அம்பானி, முகேஷ் அம்பானியினுடைய கையால் 36,000 கோடி ரூபாய் முகேஷ் அம்பானி செலவழித்து, அன்னைக்கு அவருக்கு சொத்து மதிப்பு 1.5 லட்சம் கோடியா இருந்தது, இப்ப 4.5 லட்சம் கோடி உயர்ந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அவர் மட்டும் இல்ல, அப்ப அதானி, அவர் பேர் ஏதோ ஒண்ணு, கௌதம் அதானி. அப்ப 2 பேரும் வளர்த்து விட்டாரு. அப்புறம் அந்நிய கார்பரேட்டுகள் எல்லாத்தையும் வளர்த்து விட்டாரு. இந்தியாவினுடைய வளங்கள், தாது பொருட்கள், கனிம வளங்கள் எல்லாத்தையுமே அந்நிய கார்பரேட் எல்லாம் எடுத்துட்டு போன்னு கொடுத்தாரு. இப்பதான் கொஞ்சம் சுதேசி பேசுறாரு. அதுவும் அது நேர்மையான சுதேசி இல்ல. பிஎஸ்என்எல் அளித்தது யார்? காங்கிரசும் அளித்தது, நரேந்திர மோடியும் அளித்தார். பிஎஸ்என்எலுக்கு இன்னும் 5G கொடுக்கலையே, ஜியோக்கு மட்டும் கொடுத்து 5G வந்து மேல போயிட்டு இருக்குது. அப்ப இது மக்கள் விரோதம் தானே. அப்ப மக்கள் சுதேசி, சுதேசியிலும் முக்கியமானது மக்கள் சுதேசி. நம்ம அப்படி பார்க்கணும். இவர்கள் தனியார் சுதேசி, அது நம்ம மக்களுக்கு எதிரானது. அம்பானியின் சுதேசி, அம்பானி சுதேசி அதை ஒத்துக்கிறோம். வாங்குங்கன்னு சொல்றாங்க. இது கதர் ஆடைய வாங்குங்கன்னு சொல்றாங்க. சொல்றீங்க, அது கரெக்ட், அது கரெக்ட். ஆனா நீங்க பிஎஸ்என்எல் இருப்பது காரணமே இந்திய ராணுவம். பிஎஸ்என்எல் கழுத்து நெறித்து காலி பண்ணதான் நரேந்திர மோடி அரசாங்கம் நினைத்தார்கள். 4-5 ஆண்டுகள், 6-7 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய ராணுவம் தான் சொன்னார்கள். தனியார் தொலைக்காட்சி, தனியார் இதை நம்பி இருக்க முடியாது, தொலைத்தொடர்பு துறையை நம்பி, அந்த உபகரணங்களை நம்பி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அரசுக்கு சொந்தமான பிஎஸ்என்எல் இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா பேரிடர் நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, இல்ல மலை பாங்கான இடத்திலே பிஎஸ்என்எல் மட்டும்தான் சிக்னல் கிடைக்கும், அலைவரிசை கிடைக்கும், ஜியோ கிடைக்கல. இதை நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் இந்திய ராணுவம் வலியுறுத்திய பிறகு பிஎஸ்என்எல்ஐ முழுக்க கழுத்தை நெறித்து காலி செய்யாமல் விட்டு வைத்திருக்கிறார்கள். இந்திய ராணுவம் சொன்னதனால், அல்லது அப்பவே முடிச்சிருப்பாங்க. இப்ப மக்கள் வலியுறுத்தி பிஎஸ்என்எல் உடனே 5G கொடு என்று நாம் கேட்க வேண்டும். இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்கலாம், அதாவது திருடங்கையில சாவியை கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு.
மக்கள் வந்து எல்லா துறைகளையும் நீ காப்பாற்ற வேண்டும்னு மக்கள் ஆட்சி அதிகாரம் கொடுக்கிறார்கள், வாக்களிக்கிறார்கள். இவர்கள் அதே வந்து ஊத்தி மூடுறாங்க, அதே தூக்கி தனக்கு வேண்டியவங்கிட்ட கொடுத்துட்றாங்க, தன்னுடைய மாநிலத்தை சேர்ந்தவங்க கொடுத்துட்றாங்க. குஜராத் முதலாளிகள் தானே வளர்கிறார்கள் என்று ஒரு பேச்சு இருக்கு. டாட்டாவுக்கு இதை கொடுத்தாங்க, ஏர் இந்தியா கொடுத்தாங்க, அவர் பார்சி மும்பைக்காரரோ என்னவோ அவருக்கு கொடுத்தாங்க, அது உண்மைதான். அப்ப கார்பரேட்டுகளுக்கு ஆள் இவங்க. காங்கிரஸும் அப்படித்தானே. காங்கிரஸ் வேற யாரு? 2014 வந்து மோடி ஆட்சிக்கு வராரு. 2017 அல்ல 18 நம்ம ப. சிதம்பரம் சொன்னாரு, நம்ம ஊருக்காரரு, பிஜேபி வந்து எங்களுடைய கொள்கைகளை தான் நிறைவேற்றுகிறார், நடைமுறைப்படுத்த. அது சத்தியமான உண்மை, சத்தியமான வார்த்தை. 2 பேருக்குமே கொள்கை ஒன்றுதானே. மக்களுக்கு தான் கொள்கை, எதிர்பார்ப்பு, ஆர்வங்கள் வேறு. இவர்கள் 2க்குமே கொள்கை ஒன்றுதானே. அதே நேரத்துலப்பா இப்ப அண்ணன் திருமாவுடைய அந்த இஷ்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கார்ல வந்து முன்னாடி ஒரு வழக்கறிஞர் போனாரு, இவங்க இறங்கி அந்த பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் இவங்களே போராட்டம் பண்ணாங்க, இவங்களே அடிச்சாங்க, இவங்களே போராட்டம் பண்ணாங்க, இவங்களே வந்து வழக்கு தொடுத்தாங்க. இப்ப வரைக்குமே விசிக கட்சியில கூடிய யாரு மேலேயும் எஃப்ஐஆர் போடவே இல்லை. அத பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து தொடர்ச்சியாக பேசிட்டு தான் இருக்காங்க. அதை தாண்டி வந்து அண்ணன் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது சொல்றாங்க, அவன் முறைச்சான், அதனாலதான் 4 குத்து விட்டோம் நாங்க. அவன் யார் என்னன்றா எங்களுக்கு தெரியாது, அவன் இடிக்கவே இல்லை, ஆனா முறைச்சதுனால நாங்க அடிச்சோம். நல்லா அடி வாங்கல, ஓடிட்டான். அவன் நின்று இருந்தானா நாங்க இன்னும் நல்லா அடிச்சிருப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசக்கூடிய பேச்சா இத அப்படின்றத அண்ணாமலை கேட்கிறாரு. அதே நேரத்துல பாகிஸ்தான்ல இந்திய வீரர்களை வந்து அவங்க ராணுவ வீரர்களை வந்து அடிக்கிறான், முறைக்கிறான் நம்மள. அங்க போய் 4 குத்து விடலாம்ல, அண்ணன் ஏன் இங்க வீரத்தை காட்டுறாருன்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் இப்படி பேசியிருப்பாருன்னு எனக்கு தோணல. எனக்கு அதுல சந்தேகம் இருக்கு. காணொலி கொடுக்கிறேன் உங்களுக்கு நான். அவர் பேசி இருந்தால் ரொம்ப தவறு. அவருடைய கட்சியை சேர்ந்த வேற யாரோ பேசினால் ஏதோ ஒரு கோபத்தில் பேசிவிட்டார், ஆத்திரத்தில் பேசிவிட்டார்னு சொல்லலாம். ஆனா திருமாவளவன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பேச்சில் ஒரு மிகுந்த நாகரிகம் இருக்கும், நிதானம் இருக்கும், நாகரிகம் இருக்கும், பண்பாகத்தான் பேசுவார். அவர் பெரிய அறிஞர், முனைவர். கல்வித்துறையில ஆய்வு செய்து வாங்கிய பட்டம். பொதுவாக வந்து இன்டெலெக்சுவல்ஸ் சொல்லுவாங்கல்ல, பெரிய அறிவு உடையவர் அவர், அதோடு பண்பு உடையவர். பேச்சில் அவ்வளவு நாகரிகம் இருக்கும். அவருடைய அரசியலை நாம் பத்தி சொன்னதும் உண்மைதான். அந்த மக்களுக்கே பயங்கர அதிருப்தி இருக்கு, ஒன்றுமே செய்யவில்லைன்னு. அதற்கு அப்பால் அவர் தனிப்பட்ட முறையில பார்த்தா அவர் வந்து ஒரு அறிவுஜீவி, இன்டெலெக்சுவல், நன்றாக கற்றவர். முழுமையா சொல்லணும்னா அவர் திமுகவில் இருந்தவர். அதற்கு மேல வந்து திமுகவில் இருந்து இந்த அமைப்பை தொடங்கி நீண்ட காலமாக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், அதாவது என்ன, தடயவியல் துறையில் வேலையும் பார்த்தவர். தடயவியல் துறையில வேலை பார்த்து தமிழ்நாடு அரசாங்க சம்பளமும் வாங்கி கொண்டு இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருந்தவர். அப்ப அந்த அமைப்பை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதுரை அரசரடி இறையியல் அந்த நிறுவனம், அது அந்நிய பணத்தில் செயல்படுவது, அதனுடைய அது கொடுத்த ஊக்கம் உற்சாகத்தால் அமைப்பை தொடங்கி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சம்பளம் வாங்கி கொண்டு அமைப்பை நடத்தி கொண்டிருந்த திமுகவினுடைய முன்னாள் பேச்சாளர், திமுகவில் இருந்த நன்றாக பேசக்கூடியவர், அவருடைய அமைப்பு தான் விசிகா. அவங்க இப்படித்தானே பேசுவாங்க, இப்படித்தானே செய்வாங்க. ஆனா அவர் வந்து தனிப்பட்ட முறையில பார்த்தா அவர் ஒரு அறிவுஜீவி, ரொம்ப நாகரிகமாக நடந்து கொள்பவர், எந்த இடத்துல சூழ்நிலையிலையும் இது பண்ணுவாரு. ஒரு முறைதான் அவர் கோபப்பட்டார், அது நியாயமானது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தை விடுங்க, இந்த நிகழ்வை ஒரு ஊடகவியலாளர் அவர் வந்து இவரை வந்து கை நீட்டி பேசுறீங்களேன்னு கேட்டார். அப்ப கேட்டார், கையை கட்டிட்டு பேசணுமா, அது நியாயமானது. அந்த ஊடகவியலாளர் செய்தது அத்துமீறல், அயோக்கியத்தனம். இல்ல, இரட்டை குழல் துப்பாக்கியா நீங்க செயல்படுறீங்க, திமுக ஊதுகுழலாம் நீங்க இருக்கிறீங்கன்றத அவர் கேட்டிருந்தாரு. அண்ணனே அதை நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. ஆமா, நான் திமுக ஊதுகுழல்னு சொல்லியிருக்காங்க, இரட்டை குழல் துப்பாக்கின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க திமுக காரர் தானே அவர் கேட்டாரு. உண்மையை சொல்லிட்டாருல்ல, அப்ப உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் விட்டுறணும். கரெக்ட். அவரே வந்து நீங்க கேக்குறீங்க, மறைக்கல, நமக்கே தெரியுது திமுகவின் ஊதுகுழலாக செயல்படுகிறார். திமுகவின் அது துப்பாக்கியின் அது ஒரு குழல்னா இவர் ஒரு குழலார். வலுவான கட்சின்றாப்ல, விசிகே விட திமுக வலுவான கட்சி. ஆமா, அதெல்லாம் அவர் உண்மையை சொல்லும் போது நம்ம ஏத்துக்கணும். அப்பவே இது தேவையில்லாம கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அதுதான் ரொம்ப பேர் தப்பு பண்றது. இப்படி எல்லாம் உண்மையை எப்பவாவது சொல்லிடுவாங்க, அவங்களுக்கே பொறுக்க முடியாம. மனசாட்சி மனதின் ஓரத்தில் ஒரு மனசாட்சி இருக்கும் இல்லையா, அது திடீர்னு உண்மையை பேசிடுவாங்க, நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும்.